இந்த சேனல் முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கான சேனல் தான். இந்த சேனல் வழியாக டிப்ஸோ கால்ஸோ யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒவ்வொருத்தருமே குறைஞ்சபட்சம் ஒரு 100 கம்பெனியாவது ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், 100 கம்பெனி நான் ஃபாலோ பண்ணுறேன். அம்புஜா சிம்பிள், JSW, இது எல்லாமே போன மாதத்தோட மந்த்லி கேண்டில் எடுத்திருக்கேன். ஓகேவா? போன மாதத்தோட மந்த்லி கேண்டில் அந்த 28ஆம் தேதிக்குள்ளே உள்ள ஷீட் இது. டெய்லி மந்த்லி கேண்டிலும் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணணும் அந்தந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது போன மாதத்துக்குள்ள ஷீட்டு. ஓகேவா? போன 28ஆம் தேதிக்குள்ள ஷீட்டு. இது வழியாக நான் எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக போன வாரம் ஸ்டாக்கை தேடிக்கிட்டு இருந்தேன். நான் ஃபாலோ பண்ணுற இந்த 100 கம்பெனியில் நான் ஒவ்வொரு கம்பெனியாக தேடும்போது இப்போ எனக்கு செயில் கண்ணில் பட்டுச்சு. இப்போ செயில் ட்ரையல் வேல்யூ 4.88 போட்டிருக்கேன். இந்த ட்ரையல் வேல்யூ அப்படின்றது செல்லிங் ப்ரெஷராக இருக்க ஸ்டாக்கை அது ஒரு பாருங்கள், செல் பை சேல்னால் செல்லிங் ப்ரெஷர், இதை பை சேலாக மாற்றுறேன். ஓகேவா? இது ஜீரோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செல் பை சேலாக தான் இருக்கும். அதாவது ஜீரோவாக இருக்கும்போது இது இங்கே பாருங்கள், ட்ரையல் வேல்யூ 0 வச்சு ஜீரோவாக இருக்கும்போது இது இந்த வேல்யூ இந்த ஹையர் ஐக்கு நேராக, ஹையர் ஐ அப்படின்றது போன வீடியோலாம் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதாவது இதுக்கு முன்னே ஃபார்ம் ஆன ஹை, அதில் ஜீரோவாக வச்சு இப்போ நான் ட்ரையல் வேல்யூ அப்ளை பண்ணும்போது பை சேலாக மாறுது. ஓகேவா? இப்போ இது வழியாக நான் என்ட்ரி டார்கெட் கண்டுபிடிக்கிறேன். எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு. செயிலை போட்டு பார்க்குறேன். செயிலை எனக்கு என்ட்ரி என்ன கிடைக்குதுன்னா 140.8 தாண்டும் போது 159 வரை போகும்னு சொல்லுது. ஓகேவா? என்ட்ரி 140.8. நமக்கு இந்த 28ஆம் தேதிக்கு அப்புறம் போன 28 இது செயிலில் 28க்கு அப்புறம் 148 எப்போ கிராஸ் பண்ணுதோ இதோ பாருங்க, 148 கிராஸ் பண்ணும்போது அப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். 153 வரை 2 நாளில் போயிருக்கு. நமக்கு டார்கெட் என்ன அப்படின்னா 159 டச் பண்ண பிறகு மறுபடியும் அது இறங்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி தான் ஸ்டாக்கை பிக் பண்ணோம். சிம்பிளாகவே எனக்கு பார்த்தா ஒரு 13% கிடச்சிரும் ஒரு 2 வாரத்தில். ஓகேவா? இப்போ ஒரு வாரம் ஆயிருக்கு. இதே மாதிரி நான் ஸ்டாக்கை இது பண்ணுறேன். ஸ்டாக் ஒவ்வொன்றா தேடி பார்க்குறேன். இப்போ செயில் கிடச்சிதா, அதே மாதிரி அடுத்தது அப்படியே ஸ்டாக்கை பிக் பண்ணி பார்க்கும்போது ஆரோ ஃபார்மா அதே மாதிரி எனக்கு கிடச்சிருந்துச்சி. 2.48 ப்ரைஸ் போட்டு ட்ரையல் வேல்யூ கிடச்சிது. அதுக்காக பார்த்தா எனக்கு ஆரோ ஃபார்மா எப்போ 1088 1115 1115 எப்போ தாண்டுதோ அப்போ ஏறும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இதோ பாருங்கள், 1115 எனக்கு என்ட்ரி, அது தாண்டிச்சுன்னா 1200 சில்லற வரை போகும்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பாருங்கள், இந்த என்ட்ரி எனக்கு 28ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி எங்கே கிடச்சிருக்குன்னா 1115. அடுத்த நாள் 1ஆம் தேதியே இடத்தால கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இருக்குது. 1150 வரை இப்போதைக்கு போயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி செயில், இப்போ செயிலை பார்த்தோமா, அடுத்தது அப்படியே லைனாக பார்ப்போம். NMDC பார்ப்போம். 14.2 ட்ரையல் வேல்யூ எப்போ 214.1 தாண்டுதோ 230 வரை இமீடியட்டாக போகும். 214.1. இருபத்தெட்டுக்கு அப்புறம் 214.1 ஏறத்தாழ 1ஆம் தேதியே 2ஆம் தேதி அந்த ப்ரைஸை தாண்டி இருக்குது. ஓகேவா? அடுத்தது எஸ்கார்ட்டை பார்ப்போம். எஸ்கார்ட்டை பார்க்கும்போது அதுக்கு போட்டு பார்த்தா 6.25 ட்ரையல் வேல்யூக்கு 29.50 தாண்டும் போது என்ட்ரி அப்படின்னு கிடச்சிருக்கு எஸ்கார்ட். இதோ பாருங்கள், 29.50 தாண்டின உடனே நல்ல ஒரு பெரிய கண்ணில் ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? என்ட்ரி பெரும்பாலும் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இது வேறு எதுவும் கிடையாது, இது ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இப்போ இந்த ஹையும் கரெக்ட் பண்ணி நம்ம கோடு போட்டால் வர பாயிண்ட் தான் இது. ஓகேவா? இதை நம்ம சார்ட்டில் கண்டுபிடிக்காமல் நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம். அது பேர்னா ஆங்கிள் கால்குலேஷன் வழியாக கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். அப்படியே வரும்போது அடுத்த பாருங்கள், நமக்கு வேறு என்ன கிடச்சிருக்கு, 13%ஓட RBL பேங்க் கிடச்சிருக்கு. RBL பேங்க் என்ட்ரி 242.4. ஓகேவா? RBL பேங்க் இந்த 28ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளே 242.4 இந்த ப்ரைஸு. இதை தாண்டின உடனே அப்படியே ஏற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள்.
ஏற்றம் நிற்காது. அது பேர்னா அது என்ன டார்கெட்டோ குறைஞ்சபட்சம் செகண்ட் டார்கெட்டையாவது ரீச் பண்ணும். மார்க்கெட் குறைஞ்சபட்சம் எப்போவுமே இது ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் வரையாவது வந்து மார்க்கெட் எப்போவுமே ரீச் பண்ணியே தான் ஆகணும் இந்த பிரேக் அவுட்டை பொறுத்தவரை. ஓகேவா? நீங்களும் குறைஞ்சது ஒரு 100 கம்பெனி ஃபாலோ பண்ணுங்கள், என்ட்ரி டெய்லி கிடைக்கும்.